உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சை தொடர்பான முக்கிய அறிவித்தல் ஒன்று இந்த பரீட்சை திணைக்களமானது வெளியிட்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு விடயங்கள் பற்றியும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத போகின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்குரிய இந்த பரீட்சையானது எதிர்வரும், அதாவது இந்த மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் 26ஆம் திகதி வரை இடம்பெற இருக்கின்றது. அவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலை இந்த பரீட்சை திணைக்களமானது வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய அந்த அட்மிஷன் கார்டு விண்ணப்ப படிவம், அந்த விண்ணப்ப படிவத்தினை சரிபார்க்க சொல்லி இந்த பரீட்சை திணைக்களத்தினால் தெரிவித்திருக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு தனியார் விண்ணப்பதாரி என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஆன்லைனுக்கு பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை பதிவேற்றி அதன் பின்னர் உங்களுடைய அட்மிஷன் கார்டை நீங்கள் சரிபார்க்க முடியும். அந்த அட்மிஷன் கார்டில் ஏதாவது தவறுகள், அதாவது உங்களுடைய பெயர்கள் அல்லது உங்களுடைய வேறு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பாக ஏதேனும் பிழைகள் காணப்பட்டால் அவற்றினை திருத்தி அதனை மீண்டும் சப்மிட் பண்ண சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த தகவலை முடிந்த அளவு தெரியப்படுத்துங்கள். அதனுடைய இறுதி திகதியானது இந்த மாதம் 10ஆம் திகதி இரவு 12 மணியுடன் நிறைவடைகின்றது. இந்த திகதியானது மீண்டும் நீடிக்கப்படாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் ஓயல் பரீட்சை எழுத வேண்டும் என்றால் கட்டாயம் உங்களுக்கு அட்மிஷன் கார்டு தேவை. ஆகவே நீங்கள் இதனை சரிபார்த்து அந்த அட்மிஷன் கார்டினை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பாடசாலை ரீதியாக எழுதுகின்ற பரீட்சார்த்திகளுக்கு பாடசாலைகளுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதனை நீங்கள் உங்களுடைய அதிபர் ஊடாக சரிபார்த்து அவற்றினை மீண்டும் அனுப்பி கொள்ள முடியும். அதாவது பாடசாலைக்குரிய விண்ணப்பதாரிகளுக்கு அந்தந்த வலய கல்வி பணிமனைக்கு உங்களுடைய அட்மிஷன் கார்டானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே முடிந்த அளவு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள். அது அவர்களுக்கு ஒரு பங்களிப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த தனியார் விண்ணப்பதாரிகளுக்கு அட்மிஷன் கார்டானது தபால் மூலம் உங்களுடைய முகவரியை வந்தடையும். அதாவது இந்த 17ஆம் திகதி பரீட்சைக்கு முன்னதாக இந்த அட்மிஷன் கார்டு உங்களுடைய வீடுகளுக்கு சேரும். அது மட்டுமல்ல பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு உங்களுடைய பாடசாலைகளுக்கு இந்த விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த பரீட்சை எழுதுகின்ற விண்ணப்பதாரிகள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் மரண தண்டனை ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நீதிமன்றத்தில் காணப்பட்ட அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு அனைவரும் எழுந்து நின்று இவருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு மிகவும் பிரதான காரணம் இந்த குறவில் என்று சொல்லுவோம். அதாவது புதுக்குடியிருப்பு பகுதியில் காணப்படுகின்றது. அதாவது கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கு இடம்பெற்ற ஒரு புப்புனித நீராட்டு விழாவில் இருவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக அதாவது கத்தி குத்துக்கு இலக்காகி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். அதாவது சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போக அந்த சந்தேக நபர் தொடர்பாக அந்த முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இரத்த மாதிரிகள், அது மட்டுமல்லாது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆயுதங்களை நீதிமன்றத்தில் போலீசார் ஒப்படைக்கின்றார்கள். ஆகவே இவர்தான் அவரை கொலை செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் நேற்றைய தினம் இந்த தண்டனையானது, அதாவது மரண தண்டனையானது இவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மரண தண்டனையானது விதிக்கப்படும் பொழுது அவரிடம், அதாவது இந்த குற்றவாளியிடம் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று. அதன் பின்னர் அனைத்து சம்பவங்களும் அனைவர் முன்னிலையிலும் எதிர்த்தரப்பு சட்டத்தரணியால் வாசிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதியினால் நேற்றைய தினம் இந்த அனைவர் முன்னிலையிலும் நீதிமன்றத்தின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு இந்த மரண தண்டனை தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல கூற வருகின்ற விடயம் ஒன்றே ஒன்றுதான். கோபம் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும். அந்த நிமிடம் வருகின்ற உங்களுடைய அந்த கோபத்தினால் நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையை இவ்வாறான நிலைமைகளுக்கு இட்டு செல்லும். இவ்வாறான கோபங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை யாரும் அழித்து விடாதீர்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம். நான் உங்கள் டிலக்ஷி.